அத்த மாப்பிள்ள அப்புறம் வித்த பணம் பாதிக்கு மேல கரெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். முதல் நாளே அசத்துட்டீங்க போங்க. நான் ஒரு 10 பேக்கெட் எடுத்துட்டு போனேன்ல, அதையும் வித்துட்டு கையோட பணத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க கோகிலா, முதல் நாள் வியாபாரம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட முயற்சிக்கு ஸ்வீட் கொடுக்கலான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. ஆனா நீங்க தான் கலக்கிட்டீங்களே. நீயும் எடுத்துக்கிட்டு அத்தைக்கும் கொடுத்துரு. அத்த, இந்த மாவு பிசினஸ் இருக்கே, இது சூப்பர் பிசினஸ் அத்த. ஏன் தெரியுமா? இது சாப்பிடுற பொருள். இப்பெல்லாம் வீட்டுல ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்னு எல்லாரும் வேலைக்கு போறாங்க. மாவு அரைக்க நேரம் கூட இல்ல. வேலை முடிச்சு போறப்போ ஒரு பாக்கெட் மாவு வாங்கிட்டு போனோமா, 4 தோசையை சுட்டோமா, சாப்பிட்டு படுத்தோமான்னு வேலையை ஈஸி பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த மாவு பிசினஸ்ல காம்படிஷன் நிறைய இருக்கு. இருந்தாலும் நாம டெய்லி பண்ற ஃப்ரெஷ் இட்லி மாவுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அத்த, அது என்னன்னா அத்தையோட கை பக்குவம். இந்த அளவு குவாலிட்டியான மாவை யாராலையும் கொடுக்க முடியாது. வேணா பாருங்களேன். இன்னைக்கு தானே முதல் நாள். இனிமே தான் வீட்டுக்கு கொண்டு போய் இட்லி தோசை சுட்டு சாப்பிடுவாங்க. அதோட டேஸ்ட் புரியறதுக்கு 2 நாள் ஆகும். அப்புறம் பாருங்க, ஆர்டர் குவிய போகுது. நீங்க கடைக்கடையா போய் விற்க வேண்டிய அவசியமே இருக்காது. மக்களே தேடி வந்து வாங்கிட்டு போவாங்க. இப்ப இருக்கிற இந்த மிஷின்லாம் பத்தாது, பெரிய யூனிட்டே போட வேண்டி இருக்கும். மாவு பிசினஸ்ல நீங்க எங்கேயோ போக போறீங்க. அத எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. கல்யாணமாகி மறு வீட்டுக்கு வந்தோம்ல, அப்ப மொறுன்னு தோசை சுட்டு கொடுத்து அதுல கறி குழம்பு ஊத்தி சாப்பிட சொன்னீங்களே, அதோட டேஸ்ட் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, பசிக்குது. உங்க கையால 2 தோசை ஊத்தி தரீங்களா அத்த? என்னாச்சு? ஏன் கண் கலங்குறீங்க? ஏதாவது பிரச்சனையா? அம்மா அக்கா யாராவது வந்தாங்களா? மாப்பிள்ள, இப்ப நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? ஏன் கார்கோ கம்பெனில அக்கவுண்டன்ட்டா இருக்கேன். ஏன் போய் சொல்றீங்க மாமா? நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு நாங்க பார்த்துட்டோம். உங்களுக்கு என்ன தலையெழுத்தா மாப்பிள்ள? நீங்க எதுக்காக இந்த வேலையை பார்க்கணும்? என்ன பண்றது? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்னு சொல்லி பிரைவேட் பேங்க்ல வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேலை கிடைக்கலன்னு வீட்டுல சொன்னா அதுக்கும் மகாவை தான் குத்தி காட்டி பேசுவாங்க. அதோட நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. மகா ஒருத்தி மட்டும் வேலைக்கு போய் அத்தனை செலவையும் ஈடு செய்ய முடியாது. அதனால இப்போதைக்கு கிடைச்ச வேலைக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க டெலிவரி பாய் வேலை பாக்குறது அத்தை மாமாக்கெல்லாம் தெரியுமா? இல்ல, யாருக்கும் தெரியாது. அப்போ அக்காக்கு? மகாவுக்கும் தெரியாது. அவகிட்ட நான் எதையும் மறைக்கிறது இல்ல. ஆனா நான் இதை எப்படி அவகிட்ட சொல்ல முடியும்? கண்டிப்பா அவளால தாங்கிக்க முடியாது. கடவுளே, என்ன சோதனை இது? எப்பேற்பட்ட வேலையில இருந்தீங்க மாப்பிள்ள? நாங்க உங்களை இந்த கோலத்திலேயே பார்க்கணும். என்னால இதை தாங்கிக்கவே முடியல மாப்பிள்ள. கஷ்ட காலங்கிறது எல்லாருக்குமே வரதானத. அது போல எங்களுக்கும் வந்திருக்கு. அதுவும் மாறும். தப்பான வழியில போகாம நேர்மையா உழைச்சு சம்பாதிக்கிறோம். நம்ம குடும்பத்துக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறோம். வேற வேலைக்கும் அப்ளை பண்ணிருக்கேன், சீக்கிரம் கிடைச்சிரும். இதுக்காக நீங்க யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். ஃபீல் பண்ண வேண்டாம், ஈஸியா சொல்லிட்டீங்க. ஏதோ கொஞ்சம் லேட் ஆனதுக்கே யாரும் முகம் தெரியாத ஆளு உங்களை திட்டுறான். நீங்க போய் அவன் கிட்ட சாரி கேக்குறீங்க, ரேட்டிங் போட சொல்லி கெஞ்சுறீங்க. அதெல்லாம் எங்களுக்கு பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா மாமா? எல்லா வேலையிலயும் கஷ்டம் நஷ்டம் இருக்கும் கோகிலா. மகா உங்களை எப்படி எல்லாம் வளர்த்தா. ஆனா இன்னைக்கு
கடைக்கடையா போய் மாவு வித்துட்டு வரீங்க. எல்லாத்தையும் ஏத்துக்கிறத தவிர நம்மளால வேற என்ன பண்ண முடியும்? இதுவும் கடந்து போகும், அவ்வளவுதான். ஏன் மாப்ள, இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுலயும் எங்களுக்காக நிறைய செலவு பண்ணிருக்கீங்களே, பணத்துக்கு என்ன மாப்ள பண்ணீங்க? வட்டிக்கு கடன் வாங்குனீங்களா? அத்த, அத பத்தியெல்லாம் நீங்க எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. என்ன உங்க பையனா நினைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, என் அம்மாவுக்கும் தம்பி தங்கச்சிங்களுக்கும் ஒண்ணுனா நான் செய்ய மாட்டேனா? நீங்க நிறைய சம்பாதிக்கணும், அகிலா டாக்டருக்கு படிக்கணும், மகா உங்களை நினைச்சு பெருமைப்படணும். அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு எல்லாரும் கவனமா வேலை பாருங்க, அது போதும். மாமா, ஏய், என்ன கோகிலா, எழுந்துரு எழுந்துரு. கோகிலா, என்ன இதெல்லாம்? எங்களுக்கு நீங்க மாமாவா தெரியல, அப்பாவா தெரியுறீங்க. ஏய், மகா. வந்துட்டீங்களா? ம். எப்போ வருவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு கால் பண்ணலாமான்னு கூட நினைச்சேன். ஆனா இந்த விஷயத்த போன்ல சொல்லக்கூடாது, நேர்ல உங்களை பார்த்து தான் சொல்லணும்னு என்ன நானே கட்டுப்படுத்திக்கிட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி என்ன விஷயம் சொல்ல போற? இன்னைக்கு ஒரு சம்பவத்தை பார்த்தேங்க. அதை பார்த்த அடுத்த நிமிஷம் முதல்ல அப்படியே உடைஞ்சு போயிட்டேன். ஆனா அடுத்த நிமிஷமே அந்த சம்பவத்தை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருந்துச்சு. மகா, அது எப்படி ஒரு இன்சிடென்ட் முதல்ல கஷ்டத்தையும் அடுத்த நிமிஷமே சந்தோஷத்தையும் கொடுக்க முடியும்? அது அப்படிதாங்க. சரி, அப்படி என்னதான் பார்த்தேன்னு சொல்ல. நான் அதை சொன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணணும், அதே மாதிரி தான் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. மகா, என் பொறுமைய சோதிக்காத. சரி சொல்லட்டுமா? சொல்லு. ஆபீஸ்ல பூஜை போடுறதுக்காக பூஜை சாமான்லாம் வாங்குறதுக்காக நான் கடைக்கு போயிருந்தேங்க. சரி. அங்க கோகிலாவும் அகிலாவும் ஆளுக்கு ஒரு பையில இட்லி மாவு பாக்கெட்டை வச்சுக்கிட்டு கடைக்காரங்க கிட்ட வியாபாரம் பேசி மாவை வித்துட்டாங்க. அத பார்த்த அடுத்த நிமிஷம் என் மனசு உடைஞ்சிருச்சுங்க. ஏங்க, நான் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க சாதாரணமா தலையாடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இதெல்லாம் கேட்க ஷாக்கிங்காவே இல்லையா? இது